திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பல் மருத்துவரின் அலட்சியத்தால் 8 பேரின் உயிர் பறிபோயிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மை அம்பலமான நிலையில் பல் மருத்துவமனையில் நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலையில் இயங்கி வந்த VTS பல் மருத்துவமனையில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வந்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் 6 மாத காலத்திற்குள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதில் தனது தாய் இந்திராணியை இழந்த ஸ்ரீராம் என்ற இளைஞர் சிகிச்சையின் மீது சந்தேகம் இருப்பதாக கூறி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தார். நல்லா இருந்தாங்க, 53 வயசு தான் ஆச்சு அம்மாவுக்கு. நல்லா இருந்து 2 மாசத்துல இறந்துட்டாங்க. நல்லா இருந்து 2 மாசத்துல இறந்துட்டாங்கன்ட்டு அந்த கிளினிக் போய் மறுபடியும் நாங்கள் என்ன இதுன்னு கேட்டோம். இது ஒரு புது விதமான நோய், இது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் ஜாயின்ட் டைரக்டர் கேளுங்கன்னு சொன்னாங்க. அலட்சியப்படுத்தினாங்க. இதெல்லாம் அப்படி தான் இருக்கும், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் மிரட்டும் தோணியில் பேசி என்னை அங்கங்கே அலைகழிச்சாங்க. மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் 2 முறை அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உரிய விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் வேலூர் CMC, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு உட்பட்ட தேசிய தொற்று நோயியல் நிறுவனம், தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம் ஆகியவற்றைச் சேர்ந்த வல்லுநர்கள் அடங்கிய குழு விசாரணை மேற்கொண்டது. அதில் குறிப்பிட்ட பல் மருத்துவமனையில் தூய்மையான கருவிகள் பயன்படுத்தப்படாததே 8 பேரின் உயிரிழப்புக்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக அறுவை சிகிச்சையின் போது பல் திசுக்களை தூக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பெரியோஸ்டியல் லிஃப்ட் எனப்படும் கருவியால் மருந்து பாட்டிலை திறந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மருந்தை நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதும் தெரியவந்துள்ளது. இதனால் 8 பேருக்கும் நியூரோமெலியோடியோசிஸ் என்ற நோய் பரவியது தெரியவந்துள்ளது. பர்கோல்டியரா சுடோமலை என்ற பாக்டீரியா மூலம் இந்த நோய் பரவியுள்ளது. அரிய வகை தொற்றான இந்த பாக்டீரியா வழக்கமாக இரத்தத்தில் கலந்து மூளைக்கு சென்று உயிரை கொல்லும். அந்த வகையில் தொற்று பரவிய மருந்து மூலம் வாய் வழியாக உடலுக்கு சென்ற இந்த பாக்டீரியா நேரடியாக மூளையை அடைந்ததால் உயிரிழப்புகள் உடனுக்குடன் ஏற்பட்டதாக ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் 8 பேரின் உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்படும் மருத்துவர் அறிவரசன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாயை இழந்த இளைஞர் புகார் அளித்துள்ளார். நானும் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற ஜாயின்ட் டைரக்டர் போய் மீட் பண்ணேன். அவரும் எங்களை ரொம்ப நாள் அலக்கழிச்சிட்டு அவரும் எந்த விதமான பதிலும் கொடுக்காம, இது ஒரு புதுவிதமான நோய், மருத்துவத்துறையில் சில இழப்புகள் நடக்க தான் செய்யும், அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் போராடி பார்த்துட்டேன். போராடினதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஒரு 30 நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தேன். நீதி லேட்டாக தான் கிடைக்குன்ற மாதிரி 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. சுகாதாரமற்ற ஒரு மருந்து பாட்டில் மூலம் 8 பேரின் உயிர் பறிபோன நிலையில் பல் மருத்துவமனைகளுக்கு பொது சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளது. இதில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் கருவியை உயரழுத்த நீராவி மூலம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கையுறைகள் போன்ற பாதுகாப்பு நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் பல் மருத்துவமனையில் திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி ஆய்வு நடத்தினார். குற்றச்சாட்டுகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார்.